ஸ்ரீ 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 இறைவன் யார் என்கின்ற இந்த வினாவிற்கான விடையை இந்து மதம் மிக அழகாக இரண்டே வரிகளில் கூறுகின்றது. இந்து மதத்தின் ஓர் அங்கமான உபனிஷதம், அந்த உபனிஷதங்கள் பல உள்ளன. அவற்றில் ஒன்றான கேனோ உபனிஷதம் மிக அழகாக கூறுகின்றது. எது கண்களால் பார்க்கப்படுவது இல்லையோ, ஆனால் எதை கொண்டு கண்களால் பார்க்கப்படுகின்றனவோ அதுவே இறைவன் என்கின்றது. இங்கே இதை நன்றாக கவனியுங்களேன். இறைவன் என்பவன் கண்களால் பார்க்கப்படுவது இல்லை, அது உணரப்படுகின்ற ஒரு பொருள். அதே நேரத்தில் அழகாக மற்றொரு வரி கூறுகின்றது, எது கண்களால் பார்க்கின்றதோ, கண்கள் பார்க்கின்றது என்றால் ஏதோ ஒரு பொருள் கண்களின் மூலமாக பார்க்கின்றது, அந்த பொருள்தான் இறைவன். அப்படி என்றால் இறைவன் என்பவன் எங்குங்கெனாதபடி அனைத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றான். அவன் ஒவ்வொரு உயிரிலும் நிறைந்திருக்கின்றான். ஒவ்வொரு செயலுக்கும் காரணகர்த்தா இறைவன் மட்டுமே. அவனின்றி ஓர் அணுவும் அசைவது இல்லை. இறைவன் இல்லாத இடத்தை எங்கே நாம் கூறுவது? இறைவனை இங்கே உருவகப்படுத்தி கூறுவதில்லை. இறைவன் என்கின்ற ஒரு பொருள் கண்களின் மூலமாக பார்க்கின்றது. அதைத்தான் இங்கே இறைவன் என்பவன் கண்களால் பார்க்கப்படுவது இல்லை, ஆனால் கண்கள் பார்க்கின்றது என்றால் ஏதோ ஒரு பொருள் கண்களின் மூலமாக பார்க்கின்றது. அந்த பொருள்தான் இறைவன், அந்த சக்தி தான் இறைவன். இறைவன் என்பது உணர்வு பூர்வமானவன். இறைவன் என்பது ஆத்மஸ்வரூபம். இதைத்தான் இந்து மதம் மிக அழகாக இரண்டே வரிகளில் கூறிவிடுகின்றது. ஸ்ரீயோ.